காய்ஸ் அதிரப்பள்ளி ரூட்ல இப்ப பைக்குக்கு மாறியாச்சு. நம்ம கார்ல ஃபுல்லா யானை சரியாக இருக்கு. ஆனா யானையை பார்க்க முடியல. பாப்போம், நம்ம லக்கு பொறுத்தா இருக்கு. இன்னும் 20 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு அதிரப்பள்ளிக்கு. பாப்பா என்ன நடக்குது. இவ்வளவு நேரம் கார்ல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்ப பைக்ல எப்படி இருக்குன்னு பாப்போம். ப்ரோ எப்படி இருக்கு ரூட்டு? இருக்கு. ஆனா சின்ன சின்ன ரோடா இருக்கு. ஆமா, இது வந்தா கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டுங்க. ஹேர்பின் பண்ணல அவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு கைஸ். த்ரில்லிங்காவும் இருக்கு. வேற லெவல். போற வழியில ஒரு சூப்பரான பிரிட்ஜ் இருக்கு கைஸ். தண்ணி அதிரப்பள்ளி ஓரளவு போது போல கைஸ். எப்படி போதுப்பாங்க தண்ணி வேற லெவலு. இது போதும் கைஸ் தண்ணி. KSRTC வந்துருச்சே. இதுதான் வந்து அப்படியே நேரா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகுது. ஐயோ, நான் மனோஜ். நிறைய அது மாதிரி பிக்சர்ஸ் வருது கைஸ். ஆனா யானையை தான் பார்க்க முடியல கைஸ். கடவுள் கொஞ்சம் கருணை காட்டினாருன்னா எங்களை நாங்கள் யானை பார்க்கலாம். கடவுள் கருணை காட்ட மாட்டாரு. கைஸ் போற வழியில ஒரு ரிசர்வாயர் இருக்கு. சைட்ல போர்டில் பார்த்தா crocodile zone போட்டிருக்காங்க நண்பா. முதல்ல இருக்கான். யானையும் பார்க்கல, பூனையும் பார்க்கல, முதலையும் பார்க்கல, அங்கே மட்டும் ஒன்றையும் பார்க்கல. வாட்ச்மா கீழே நீங்கள் போய் பார்த்துட்டு வா. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு யானை கூட தண்ணி குடிக்க வராதான்ற மாதிரி தான் இருக்குது. வாங்க நண்பர்களே. பாடி பாரு எவ்வளவு ஃபுல்லா சாணிதான். ஆமா பாத்துருங்க. யானையே பார்க்கல, முதல்ல நொட்டிக்கிட்டா இருக்கும். ஆனா ஃபுல்லாமே யானை சாணிதான் கைஸ். பழசு ஓல்டு. இவன் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டே ஆயிட்டான். நேற்று நைட்டு போட்டது. உள்ள கீழே போகாத, முதல்ல இருக்குன்றாங்க. தள்ளிண்டே பாரு, முதல்ல பாட்டு ஓடி வந்துட போகுது. அங்க ஒரு சாணி போட்டு யானை பாப்பமா பார்க்க மாட்டோமா? ஒரு யானை இப்படி வந்தா கூட பாத்துட்டு போலாம்டா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இங்கே பார்ப்போம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் கிலோமீட்டர் இருக்கு. நாங்கள் வரும்போது ஒரு இடத்துல பார்த்தது யானையா மாடத்துல கும்பலா இருந்துச்சு, குட்டி குட்டியா இருந்துச்சு. அப்படியா? சரி சரி. ஓரமாங்கடா. அங்க நிக்குதுடா. ஓடுமா? அர்ஜுன் ஓடுறது நல்லா உருள்ற. வெறி ஆயிடுது. ஏன்பா நம்ம என்ன நினைச்சா வந்தோம், நம்ம பார்த்துருந்தோம்னா அதுக்கு வெயில் இந்த கிளிக்குது. எப்படி யானை வெளியே வரும்? நம்மளே வெளியே வர தயங்குறோம். ஆனா வெயிலுக்கு தாக்கம் அடிக்கும்லடா. வெயிலுக்கு தாக்கம் அடிச்சா அப்ப யானை தண்ணி குடிக்க வரணுமா வரக்கூடாதா? வரணும். ஏன் வரமாட்டேங்குது? நம்மளாம் வந்திருக்கோம், வரமாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கும். அதிரப்பள்ளிக்கும் எங்கேயும் எடுத்தீங்கன்னா ஒரே டிக்கெட் தானே கைஸ். 5 பேருக்கு 10 பேருக்கு 60 ரூபா. அது போக வண்டிக்கு 2 வண்டிக்கா? ஒரு வண்டி, ஒரு காருக்கு. ஓகே,
டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு அப்படியே உள்ள போவோம். தண்ணி நான் நினைச்சதோட இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. அதிரப்பள்ளியும் நிறைய தான் இருக்கும். நம்புவோம். அது காமிடா. அதுல அதிரப்பள்ளி வளைச்சல் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரே இதுதான். இங்கிட்ட ஒரு குத்து, அங்கிட்ட ஒரு குத்து. வண்டிக்கு வந்து 40 ரூபா வாங்குறாங்க guys. புளி பாக்கணுமா? பரிப்புளியா? வாங்கடா. வாங்கடா டிக்கெட் வாங்கிட்டோம். பைக் பார்க் எங்க இருக்கு? பைக் பார்க்கிங் கிடையாது. நீங்க பாருங்க, நாங்க ஒரே வண்டியில 10 பேர் வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்னா போகும்டா. அப்பா டிக்கெட் வாங்க இது பண்ணும்டா. காய்ஸ் ரெப்பு பாத்தீங்கன்னா விரக்தியில இருக்காரு. ஒரு யானையை கூட பாக்கல. வளைச்சல் ஃபால்ஸ். நண்பா என்ன வெறுப்புல இருக்கீங்களா? தூக்க கலக்கமா இருக்கு. ஆமாண்டா, சாப்பிடவே இல்ல. கல்ல டீ படைய குடிச்சு வந்துட்டோம். வந்து அப்படியே வாங்கிட்டு உள்ள போயிட்டு ஃபால்ஸ் காமிச்சிட்டு அப்படியே அதிரப்பள்ளி போவோம். இந்த ட்ரிப்பின் மிக முக்கியமான இடமான அதிரப்பள்ளி அடுத்ததுதான். போற வழியில சார்பான் ஒண்ணு இருக்கு, அதையும் பாப்போம். ப்ரோ வாழைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கும். வணக்கம். யானை பாக்கலையா? யானை அப்பாவி பெஸ்ட் ஃப்ரெண்ட் செவத்துல பார்த்தேன். எல்லா போர்ட்லயும் யானை தான். அதாவது நேர்ல பார்த்த யானையோட போர்ட்ல பார்த்த யானை தான் அதிகம். ஆமா, அவ்வளவு போர்டு வச்சுட்டாங்க, ஒரு யானை கூட பாக்கல. அதை எழுதிட்டு யானை வராது என்று எழுதி போடுவாங்க. நாங்க வர டைமிங் வர நாள் தப்பான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில யானையை பார்த்து பயமோ எங்க கூட ட்ரிப் பிளான் பண்ணுங்க. நாங்க எங்க போனாலும் எதுவும் வராது, எதுவுமே வர மாட்டேங்குது. ஆனா நாங்க சர்ப்ரைஸா பார்த்து மலையா போய் ஏறோம், மலையா போய் எலி கூட முன்னாடி வர மாட்டேங்குது. நேத்து யானையை பார்த்து பீதி அடைஞ்சாரு. யானை தோணிடுச்சு. சட்டையில தெரியுது. இங்க பாருங்க, காமிடாங்க. அவ்வளவுதான். நல்லா ஃபியர் பண்ணாரு ஒரு வாழ்க்கைய. சட்டை போட்டதுக்கு நைட் ஒரு எத்தனை மணி 11:30க்கு மேல நாங்க வந்து விசிட் பண்ண போனோம் எலிஃபண்ட. இவர் வந்து போறதுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்கு கத்துறாருன்னே தெரியல. வேணா வீட்டுக்கு போவோம் வாங்க பண்றாரு. இப்ப பார்த்தா யானையை தேடுறாரு குழந்தை. நைட்டு சூப்பர் அட்வான்ஸ் ஆக்டிவிட்டி நீங்க பாத்திருப்பீங்க. இது நேத்து போன எபிசோட்ல அப்படியே குட்டி ட்ராக் பண்ணி போனீங்கன்னா அந்த தண்ணி ஓடி வரது பாப்பீங்க. தண்ணி சவுண்ட் சூப்பரா இருக்கு, நிறைய வருது போல. இதே வின்டர்ஸ் வந்தீங்கன்னா இன்னும் சாரல் அடிக்கும் இங்கேயே. ஆனா நம்மளால வின்டர்ஸ் வர கொடுப்பன இல்லையே. 5 மாசமா பிளான் பண்ணி இப்பதானே வர முடிஞ்சு. வளைச்சல் ஃபால்ஸ் அப்படியே வந்து இந்த இதுல இருக்கும், இந்த ஆர்டர்ல இருக்கும். இங்க நின்று என்ன தெரிகிறது? ஃபால்ஸே தெரியலையே. நீங்க வேற ஏதோ பாக்குற மாதிரி இருக்கு. எந்த அழகா ரசிக்கிறீங்க? ஃபால்ஸ் அழகா இல்ல வேற ஏதோ ரசிக்கிறீங்களா? இயற்கை அழகா? எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே நண்பா. அம்சி சொல்லுங்க அம்சியா, இயற்கை எப்படி இருக்கு? இயற்கை சூப்பரா இருக்கு. இயற்கையோட செயற்கை ரொம்ப நல்லா தெரியல. செயற்கைனா எனக்கு என்னன்னு தெரியாது. இங்கேயும் யானை வரும் போலடா. கம்பி படுத்து கேட்டா ஒரு யானை கூட பாக்கல guys. என்னடா அந்த மூலையில பாரு, அலையான்ஸ் கோமணி புகழடா. அது இதுடா சாரல்டா. இதே வின்டர்ஸ் வந்து வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் ஆட்டு வெள்ளம்னா அடிச்சு சிவப்பு கடல்ல போயிட்டு இருக்கும் தண்ணி மண்ணோட சேர்த்து. நீ அப்பப்ப நீ கத்துற சவுண்ட் கெடுச்சு பாத்தியா? நீ நான் கத்துறேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் வண்டியில உட்காந்துக்கிட்டு. ஓகே, கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போவோம். சூப்பரா சொல்லு. போடு பால நீ பாடு. இப்படி எந்த போனு வாயில காட்டுவாங்க. கேட்கவே இல்லையே. ஜென்மத்திங்க கிளம்பாட்டா அப்படின்னு அதிரப்பள்ளியே போகல. ஆமா, அதுக்கு இன்னும் 5.5 கிலோமீட்டர் இருக்கு. விழுந்து தொலைஞ்சிடாதீங்களா? போடு. ஜஸ்ட் மிஸ்ட். ஏய் செல்ஃபி எடுக்கிறியா?
போச்சு. பொழப்பா இருக்கடா. இருடா. தெரியலடா ஏதோ பொழப்பா இங்க வரல. உடிஞ்சிரும்டா. ஐயோயோ. எதுவுமே இல்லடா. பாத்துக்கிறேன். எதுவுமே இல்லடா இதுல. பேண்டுட்டா. ஏய், நீ யாருமே நம்பாதடா. உனக்கு தெரியலடா உன் கைய பத்தி. அவங்க சொல்ற நீ பண்றதாண்டா பெரியதா இருக்கு. இவன்ட்ட சொல்லி நீ பேண்ட் இருக்கியா? எங்கடா பா தண்ணி? டேட்ட கட்டினா தண்ணியே இல்லடா. இதான்டா சார்பா வாட்டர் ஃபால்ஸ். சுத்தமா தண்ணி இல்ல காசிங்க. ஆமா. அது அதிரப்பள்ளி இன்னும் போகணும்டா. ஏய் வளச்சலுக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம். இதுக்கு சம்பந்தம் இல்லடா. அடுத்த நிறுத்தம் அதிரப்பள்ளி.